நாம என்ன பேசிட்டு இருந்தோம்? அதான் எங்க அப்பா மாட்டை வித்துட்டாரு, பார்த்து பேசி வாங்கிட்டு போலான்னு வந்தோம். என்ன படிச்சிருக்கீங்க? எட்டாப்பு. இவகளை கேட்டேன். அதான் அதானா? எட்டாப்பு தான். இப்படித்தான் ஆளில்லாத வீட்டுல வந்து மாட்டை புடிச்சிட்டு போக சொன்னாரா அங்க எட்டாப்பு வாத்தியாரு? எத்தனை தடவை சொல்றது, எங்களை பார்த்தோன்னே மாடு முளைக்கு இழுத்துட்டு வர பார்த்துச்சுன்னு, அதனால தான் மாட்டை ஊத்தோம்னு. அப்படின்னா முதலே கேட்டுட்டல உள்ள வந்திருக்கணும். சரிங்க, நாங்க பண்ணது தப்பு தான், இப்ப கேட்டுக்கிறேன். மாட்டை பிடிச்சிட்டு போலாங்களா? சரி, புடிச்சிட்டு போங்க. இப்ப சொன்னீங்களே இது கரெக்ட். ஆமா, நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? டீச்சர் ட்ரைனிங் முடிச்சிருக்கேன். அதான் கரெக்டா பேசுறீங்க. ஜடா சுப்பு. ஆமா, இதுதான் படிக்கணுங்கிறது. வாடா சுப்பு. ஹலோ எட்டாப்பு, 15,000 பணத்தை கொடுத்துட்டு மாட்டை புடிச்சிட்டு போங்க. 15,000மா? ஏங்க, எங்க அப்பா மாட்டை 10,000க்கு தானே வித்தாரு. நீங்க விக்கும்போது 10,000, நாங்க விக்கும்போது 15,000. ஒரு நாளுக்குள்ளயா? ஒரு நாள்ல வந்தனாலதான் 15,000. இன்னொரு நாள் கழிச்சு வந்திருந்தா 20,000. இன்னொரு நாள் கழிச்சு வந்திருந்தா 40,000மா? அடி சச்சேண்டானா? வெரி குட். நன்றிட்டா. நல்ல தொழில்டி, நல்ல தொழில். டீச்சர் வேலைக்கு படிச்சு இப்பெல்லாம் இந்த வேலையை தான் பாக்குறீங்களோ? ஏன் திருட்டு மாட்டெல்லாம் வாங்கி விற்க வேண்டியதாண்டி? என்ன பார்த்தா திருட்டு மாடு விக்கிற மாதிரி தெரியுது. ஆமாடி, உன்னை பார்த்தா திருட்டு மாட்டெல்லாம் வாங்கி விற்கிற மாதிரி தான் தெரியுது. நீ திருடிதான், அதனால என் மாட்டை பிடிச்சிட்டு போறேன். ஏய், என்ன வாடி போடுங்கிற? ஆள் இல்லாத வீட்டுல வந்து தப்பு பண்ண பாக்குறேன், கத்தி ஊரே கூட்டிடுவேன். கூட்டுவடி கூட்டுவ. உங்ககிட்ட எனக்கு என்ன பேச்சு? நாளைக்கு எண்ணி 15,000 பணத்தை கொண்டு வந்து கொடுத்துட்டு என் மாட்டை பிடிச்சிட்டு போய்கிட்டே இருப்பேன். நீ ஒரு தடவை என்னாலும் நானும் ஒரு தடவை எண்ணுவேன். ஒரு தடவை என்ன, 1000 தடவை நிக்க. இங்க பாரு, லூசு மாதிரி என் மாட்டுக்கு மக்கி பண்ண வைக்காத. பச்சை தண்ணி காட்டாத, தவிடு தண்ணி தான் காட்டணும். அப்புறம் சாதா பண்ண வைக்க கூடாது, மயில முன்னாக்கு தான் வைக்கணும். புரியுதா? என்ன புரியுதா? புரியுது. இந்த சின்னுக்குது. இந்த சைடு போய் பாருங்கடா. போனா புரோக்கர் சொன்னது இவங்க தான் போல இருக்கா. வாடா போ. யாரையா அடிக்க துரத்துறாங்கடா. நம்ம இடுப்பு ஒழியாம போச்சா. இனிமே குழு மாத்தடிக்கிற மாதிரி போட்டு அடிக்கிறாங்க. சொல்லும் போது சாதாரணமா நினைச்சேன், நேர்ல பார்க்கும் போது தான் தெரியுதானே. ராத்திரி நல்லா தண்ணியை போட்டு படுத்துருப்பாங்க, குடு குடுன்னு அடிச்சு தூக்கத்தை கெடுத்திருப்பேன் அப்படின்னு குணசிங்க உங்ககிட்ட சொன்னானா? எல்லாம் ஒரு யூகம் தாயா. குறி சொல்ற சொல்லி தப்பா சொல்லிருப்பாயா? அப்படிலாம் இருக்காது, உனக்கு சொல்லாம போயிருப்பேன். எப்படியா சொல்ற? நான் மட்டும் என்ன நேர்ல போய் பார்த்துட்டு வந்தேன், எனக்கு ஒரு யூகம் தான். எவ்வளவுண்ணே? 8 ரூபா தம்பி. சில்லறையாவே இருக்குண்ணே. நீ ஒரு கரெக்டா இருக்க. ஊர்க்காரங்களே அவனுக்கு பயந்துட்டு தாண்டா இருக்காங்க. சீக்கிரம் எடுறா. இவங்க இப்படி உள்ளகம் எடுத்துருவாங்களே, இவங்களை யார் கேட்கறது? வேற எங்க போறாங்க வராங்க? இங்க தானே வராங்க. நம்ம வெங்கட் தான் கேட்கணும். சட்டசபையில உட்காந்துருக்க மாதிரியே உட்காந்துருக்காங்கடா. என்ன சொல்ல போறீங்க? வெங்கட், ஒரு காஃபி, ஒரு டீ, ஒரு பால், தண்ணி கலக்காம போடு. வியாபாரம் வழங்குற மாதிரி தான். சரி, அப்படியே அந்த ரேடியோவையும் போடு. போடுறேன். பேப்பரை பிரிச்சு பொம்பளை படம் மட்டும் பாருங்கடா. உங்களை எல்லாம் திருத்தவே முடியாது. இந்தா, ஏதோ அவங்க குறி சொல்லி 1 ரூபா 2 ரூபான்னு சம்பாரிச்சு வயிற்று கழுவிட்டு இருக்கிறாங்க. அவங்கள போய் ஏன்பா குணசிங்கம், என்ன காரணத்துக்காகன்னு நாங்கெல்லாம் தெரிஞ்சுக்கலாமா? தெரிஞ்சுக்கலாம். அந்த ரேடியோ ஆஃப் பண்ணு. இதை ஆஃப் பண்றேன். வாராஜா, இதை வந்துட்டேன். நம்ம ஒபாமா இருக்கார்ல, ஒபாமா. ஏன்பா, ஒபாமாவுக்கும் குடுகுடுப்புக்காரனுக்கு என்னப்பா சம்பந்தம் இருக்கு? சம்பந்தம் இல்லை இல்ல. மூடிட்டு வேலைய பாரு. ஊருக்குள்ள எவன் வாரான் எவன் போறான்னு ஒரு நாயும் கண்டுக்கிறது இல்ல. நான் பொறுப்போட போய் விசாரிச்சா கூட்டமா சேர்ந்துட்டு என்ன குலைக்கிறது. போங்கடா, போய் பல்லு வளர்க்குங்கடா. வந்துட்டேன் ஒட்டேன். என்னது மரியாதை இல்லாம? வெளிநாட்டுல இருந்து நாளைக்கு வராது. சரி, சுவந்திக்கு ஆம்பளை பிள்ளை வந்திருக்கு. அப்புறம் அறா சக்க. யோ கட்டாரி, ஒரு போண்டா குடியா. இதை மட்டும் சொல்லுங்கடா. பெரிய போண்டா குடியா. வேற ஏதாவது இருந்தா உடனே சொல்றா. சரி சிங்க. நம்ம ஊர்ல இன்னைக்கு விசேஷம், உங்களுக்கு எல்லாம் தெரியுமா? நம்ம சோமு மக வயசுக்கு வந்துட்டா. ஆத்தி, மூத்த பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணலையே. உனக்கு கோரி சொல்றதுக்கே நேரம் சரியா இருக்குது. நீ எங்கேயா வீட்டை பார்க்க போற?
போயா போய் ஆக வேண்டிய வேலையை பாரு. நாம இல்லைன்னா ஊரை காப்பாற்ற முடியாது போல இருக்க. ஏய் போமா. போலாம்டா. அண்ணா வணக்கண்ணே. வாயா கொரியரு. ஊருக்குள்ள போலாமாண்ணே? மணி எத்தனை? மணி 9:30ண்ணே. 9:32 போ. அப்பாடா இன்னைக்கு சீக்கிரம் அமைச்சிட்டான். பூஜைக்கு நேரமாச்சு, சீக்கிரம் டைட் பண்ணிட்டு வாடா. இதுக்கு மேல டைப் பண்ணா மர கலண்டுருமனே. யாருக்குடா? நட்டுக்குனே. அதானே பார்த்தேன். வார்த்தை தருமனா வந்து விழுந்த உடனே என்னதான் சொல்றியோன்னு நினைச்சேன். இங்க ஏற்கனவே கலண்டு போய் தான் இருக்கு. என்ன ஆயிடுச்சு? டீ காசு மிச்சம். சரி, என்ன பண்ணி? அட்வான்ஸா 15,000 பணம் வேணும்ண்ணே. இருக்கிற பணத்தெல்லாம் போட்டு மிஷின் வாங்கியாச்சு. வேலையை பார்த்து டெவலப் பண்ணு, வாங்கிக்கலாம். உனக்கு தராம யாருக்கு தரப்போறேன்? பெட்டிக்குள்ள ஒரு மோதிரம் இருந்துச்சுல, எங்க காணோம்? எனக்குன்னா தெரியும், நீ தான் வைக்கிற எடுக்கிற. இதை மட்டும் வக்கனையா பேசுங்க. ஒரு காரியம் பண்றமே அவங்கிட்ட கேட்போன்னு மட்டும் தோணாது. இன்னும் ராமைய அடகாக்குற கோழி மாதிரியே உட்காந்துருக்கேன். ராம்ஸ் கட்டிங் இருக்கியா? வா ஒண்ணு பையன் சாப்பிட்டு வர. வா ஏன்னா பையன் இருக்கேன் நொய்ய இருக்கேன். நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச. ஐயா ஐயா இன்னும் கோபம் தீரலையா? மாடி யோ அவன் தான் சாப்பிட்டு இருக்கல. வாயா நீ. எங்க இவ்வளவு அவசரமா கூப்பிடுறாரு உங்க ஃப்ரெண்டு? அவசரமா ஒண்ணும் இல்ல. நீங்க எங்கேயும் திருவிழா இல்லையாமா? என்ன முழிக்கிறீங்க? வயசுக்கேத்த வேலையை பாக்குறீங்க. 2 பேரும் கூட தாண்டி உள்ள போய் ஆடுறீங்க. ஐயோ ஐயோ. மனுஷன் வீட்டை விட்டு வெளியே போனா போதும், உடனே ஆட்டம் போட ஆரம்பிச்சிருவீங்க. சிக்னல் நேரமாச்சுல, போங்க. லேட்டாச்சுன்னா வெளியே தான் படுக்கணும். கதவை போட்டு போங்க. மட்டை பூட்டிட்டு வாயா. நீ பூட்டிட்டு வரவங்களே விடிஞ்சு வெள்ளக்கொள்ளி கூப்பிட்டுரும். நீசரா இன்னைக்காவது பிரச்சனை இல்லாம முடியணும்ப்பா. இதுல 15,000 பணம் இருக்கு. மாட்டை பிடிச்சிட்டு போறேன். புடிச்சிட்டு போங்க. எண்ணி பாத்துக்கோங்க. நாங்க எண்ணிக்கிறோம், நீங்க போங்க. நம்ம தவமணி கண்டுபிடி போட்டுக்கா. ஆகா என்ன கண்ணுன்னு பாடுறா. ஆண்கண்ணா பொண்கண்ணாண்டு ஒண்ணுதான்டா. அறா சக்க பொண்ணு வந்த நேரம் தாண்டா உனக்கு யோகம் வர போகுது. பெரிய பெரிய யோகமா. என்ன பாரு, நம்ம தவமணி கண்ணு மாதிரியே இருக்குல்ல? ஆமாடா ஆமாடா, அப்படியே உரிச்சு வச்ச மாதிரி இருக்குடா. ஐயோ, நீங்க பிறக்க வேண்டிய ஆளே இல்ல, எங்கேயோ பிறக்க வேண்டியவ. இந்த ராட்சசி வீட்டுல வந்து பிறந்திருக்கியே. இன்னும் ஒரு நிமிஷம் கூட நம்ம இங்க இருக்கக்கூடாது. முதல் கிளம்பி நம்ம வீட்டுக்கு போறோம். சுபு மாட்டப்புறா. என்ன பார்வை, நல்லா சீம்பால கறந்து குடிச்சிட்டு 15,000 பணத்தை வர வாங்கிட்டீங்க. ஆமா, உங்க பேர் என்னன்னு சொன்னீங்க? பழனிங்க. அப்புறம் மிஸ்டர் பழனியாண்டி, நீங்க கொடுத்த பணத்துக்கு மாடு மட்டும் தான் வரும், கண்ணுக்குட்டி வராது. கணக்கு இடிக்குது. என்னடா வந்ததுல இருந்து அமைதியாவே இருக்குதுன்னு நினைச்சேன். ஆரம்பிச்சிருச்சுடா. மாடு வயித்துக்குள்ளதான கண்ணுக்குட்டி இருந்துச்சு. மாடு வயித்துல எது வேணாலும் இருந்திருக்கலாம். அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. நீங்க கொடுத்த பணத்துக்கு மாடு மட்டும் தான் வரும், கண்ணுக்குட்டி வராது. அதனால கண்ணுக்குட்டிக்கு இறக்கி விட்டுட்டு போய்கிட்டே இருங்க. என்ன ரொம்ப அறிவா பேசுறது நினைப்போ? தாயும் புள்ளையும் ஒன்னா இருந்தாலும் வாயும் வயிறும் வேறதானே. அதானே. என் பொறுமையை சோதிக்காத. என்ன கோவம் வந்துச்சு எல்லாத்தையும் தூக்கி போட்டு உடச்சு போய்கிட்டே இருப்பேன். அந்த இடத்துல கோபப்படாடா, ஏதாவது பிரச்சனை ஆயிட போகுது. ஆகட்டும் மேடா. இவனா பொம்பளை பிள்ளை மாதிரியா நடந்துக்கிறா? ஆம்பளைங்க சட்டை போட்டு ஆம்பளைங்க மேல சேர போட்டு உட்காரு. போன கையில சும்மாலி போன் பண்ணானாங்கிறது. 10,000 மாட்டுக்கு 15,000 பணம் கேக்குறது. சரின்னு மோதிர தடை வச்சு பணத்தை ஒண்ணு கொடுத்தா மாடு மட்டும் தான் அவங்களுக்கு சொந்தம், கண்ணுக்குட்டி எங்களுக்கு தான் சொந்தங்கிறது. ஆம்பளைங்க நான் காதுல பூ வச்சிட்டு இருக்கான்னு நினைச்சியா? ஹலோ, நீங்க காதுல பூ தானே வச்சிருக்கீங்க? என்னடி பண்ற? குழந்தை அழுது பாரு. இந்தா வந்துட்டேமா. தெரியும் சிட்டு வந்துட்டேன். ஐயோ அழாத. என்னடா இங்க சான்ஸ் ராணி மாதிரி மிரட்டி எடுத்துட்டு அங்க அன்னை தெரசா மாதிரி கொஞ்சிக்கிட்டு இருக்கேடா. நம்ம என்ன ஆராய்ச்சி பண்ண வந்திருக்கோம்? மாட்ட புறா. டேய், மலையில பிடிச்சிட்டு போனாலும் மனஸ்தாபத்தோட பிடிச்சிட்டு போக கூடாதுடா பழனி. 10,000 மாட்டுக்கு 15,000 கொடுத்துருக்கு. பொத்திக்கிட்டு வா. சொன்னா கேட்க மாட்டேன். என்ன நான் சொல்லிட்டே இருக்கேன், நீ பாட்டு மாட்டை பிடிச்சிட்டு போயிட்டே இருக்க. ஏய் கையெடு. இறக்கி விடு. கையேறு. இறக்கி விடுங்கறல. கையேறினா. இறக்கி விடுடா. கையெடு. இறக்கி.
உள்ள அழுதுட்டு என்னடி பண்ணிட்டு இருக்கீங்க? யாருப்பா என்ன? மாடு பிடிக்க வந்தான். நீங்க தானே அவங்க? உள்ளர வாங்க. நேத்து கார்த்தி சொல்லுச்சு நீங்க மாடு கேட்டு வந்துட்டு போனீங்கன்னு. ஊருக்குள்ள பால்ல என்னத்த கலக்குறாங்களோ தெரியல, இவனுக்கு ஒத்துக்கவே மாட்டேங்குது. இவன் அம்மாக்காரி இருந்திருந்தா கவலையே இல்ல, அவளே எல்லாத்தையும் பாத்துக்குவா. இவன் யோகம் தாய்ப்பால் குடிக்க கூட கொடுத்து வைக்கல. இவன் முகத்தை கூட பார்க்காமலே போய் சேர்ந்துட்டான். அதுக்கப்புறம் இவனை இவதான் ராப்பகல கண் முழிச்சு பாத்துக்கிறான். நான் ஒருத்தி உங்ககிட்ட போய் இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். கார்த்தி, காபி போட்டு கொண்டு வா. சரிப்பா, சரி சரி சரி. அழகா இப்பதான் நல்ல ஆஸ்பத்திரி தான் வந்திருக்குல்ல, அங்க சேர்த்து பாத்துக்கலாமே. பார்த்ததெல்லாம் நல்ல ஆஸ்பத்திரி தான், ஆனா விதி யாரை விட்டு வச்சது? எடுத்துங்கப்பா. நீங்க மாட்டை பிடிச்சிட்டு போங்க தம்பி, நாங்க வேற மாடு வாங்கிக்கிறோம். பரவாயில்லைங்க, எனக்கு தான் தாய்ப்பால் கிடைக்கல. நான் அம்மா வளர்த்து இந்த மாடை இந்த குழந்தைக்கு தாய்ப்பால் தட்டுமே. என்ன பார்க்கணும்னு தோணுச்சுன்னா அடிக்கடின்னு பார்த்து போறேன். என்ன நமக்கு தெரியாம பிரசன்ட் வீட்டுல சைக்கிள் நிக்குது? காட்டே காட்டே, என்னன்னு கேள்றி? விடிஞ்சதும் பைக்கை உருட்டிட்டு வந்துருவானுங்க வேலை எத்தவனுங்க. என்ன குணா? அப்பா இல்ல? அப்பா செங்கசிலைக்கு போயிருக்காரு. நம்ம கரியம்பட்டி வாத்தியாரு 2 லோடு செங்கல் கட்டிருந்தாரு. அப்பா வந்தா சொல்லிடுறியா? சரி குணா. என்னங்கடா, நம்ம ஊர்ல நமக்கு தெரியாம வேற எவனும் புதுசா இருக்கானுங்க? தெரியலையா? ஆமா, என்ன வேலை பாக்குறீங்க? இந்தியன் ரைஸ் மில்ல இவன் டிரைவரா இருக்கான், நான் கண்டக்டரா இருக்கேன். என்னமோ இந்தியன் ஏர்லைன்ஸ்ல வேலை பாக்குற மாதிரி சொல்றீங்க. ஏங்க, இந்தியன் ஏர்லைன்ஸ்ல இல்லங்க, இந்தியன் ரைஸ் மில்ல. இது கூட தெரியாம டீச்சர் ட்ரைனிங் முடிச்சிருக்கோம்னு சொல்றீங்க? இந்தாங்க நீங்க கொடுத்த 15,000 எண்ணி பாத்துக்கோங்க. பாக்கணும்னா நேர்ல வந்து பாத்துக்கிறேன்னு ஏன் என்ன பார்த்து சொல்றீங்க? நான் மாட்டை பார்க்க தானே வரேன்னு சொன்னேன். இல்ல, என்ன பார்க்க வரேன்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு. ஏன் சொல்லக்கூடாதா? சொல்வீங்க சொல்வீங்க. மாட்டை பிடிச்சிட்டு போலான்னு வந்தா வெறுங்கையோட அனுப்புறீங்க. யாரு வெறும் கையோட அனுப்புறான்? நீங்க இங்க இருந்து ஒன்னு எடுத்துட்டு தான் போறீங்க. வார்த்தையில ஏதோ விஷயம் இருக்கு. இருக்கட்டும் இருக்கட்டும். வேற மிதப்பா இருக்கேன், ஏதோ நல்லது நடக்கட்டும்.